பொதுவாகவே ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு போனோம், அடிக்ஷன்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம், திருப்பியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு வரத்துக்கு முன்னாடி there is a portion of hell I will have to walk through அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஆனால் இது அப்படி தான் போகுமா சார்? இல்லை, அப்படி தேவையில்லை. அந்த ஒரு ரூட் தான் அப்படின்னு இல்லை. அந்த ஒரு ரூட் அவங்க போகிறதுக்கு பல காரணங்கள். அந்த ஃபேமிலிஸும் டெஸ்பிரேஷனில் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய தடவை நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட்டாகவே பண்ணலாம். நீங்கள் ஒரு அடிக்ஷன் சென்டர் போகணுங்கிற தேவையே கிடையாது. பேஷண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கும் பொழுது அவங்க அவுட் பேஷண்ட்லேயே வந்து ஈஸியாக டி அடிக்ஷனுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, போட்டு பண்ணலாம். எப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தேவைப்படும்னா உங்களுக்கு வித்ட்ரால் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகி வித்ட்ரால் சிம்டம்ஸ் சில நேரத்தில் வந்து வெறும் ட்ரெமஸோட நிற்காது, சிலருக்கெல்லாம் ஃபிட்ஸ் வர அளவுக்கு கூட போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 days ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தால் கூட போதும். அந்த மெடிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வித்ட்ராலை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரொம்ப குறைவானவங்களுக்கு தான் அந்த லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படும்.